சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். இந்திய சினிமாவில் பல ஹிட் பாடல்களை கொடுத்துள்ள பாடகர் எஸ்.பி. பாலசுப்ரமணியன் எம்.ஜி.ஆர். முதல் ரஜினிகாந்த் வரை பல முன்னணி நடிகர்களுக்கு பாடல் கொடுத்துள்ளார். இவர் ஒரு பழைய வீடியோவில் தனக்கு பாடகராக முதல் வாய்ப்பு எப்போது கிடைத்தது என்பது குறித்து பேசியுள்ளார். இது குறித்து பேசிய அவர், நான் ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒரு தெலுங்கு டப்பிங் படத்திற்காக பாடிக்கொண்டிருந்தேன். அதன் தமிழ் பதிப்பில் சாந்தாராவ் அந்த பாடலை பாடியிருந்தார். நான் பாடிய பாடல் என் விழியும் உன் வாளும் சந்தித்தாள். மாலை நேரத்தில் ஒரு டீ பிரேக்கின் போது எம்.ஜி.ஆர். சார் வெளியே வந்து நாற்காலி போட்டு அமர்ந்து யாருடனோ பேசிக்கொண்டிருந்தார். அப்போது இந்த பாடல் மெலிதாக ஒலிப்பதை அவர் கேட்டார். அது அவர் திரையில் தோன்றி நடித்த ஒரு பாடல். ஆனால் அதை வேறொரு மொழியிலும் முற்றிலும் புதியதொரு குரலிலும் கேட்டது அவருக்குள் ஒரு ஆர்வத்தை தூண்டியது. மிகுந்த ஆர்வத்தோடு அவர் அதை உற்று கேட்டார். பாடல் முழுவதையும் கேட்டு முடித்ததும் அருகில் இருந்த தன் உதவியாளரை அழைத்து அந்த ஆண் குரலுக்கு சொந்தக்காரர் யார் என்று விசாரித்தார். உதவியாளர் உள்ளே சென்று தீர விசாரித்துவிட்டு, சார், அது பாலசுப்ரமணியம்னு ஒரு தெலுங்கு பையன் பாடுறான் என்று அவரிடம் கூறினார். எம்.ஜி.ஆர். சார் அதை அப்படியே விட்டுவிட்டார். அந்த நேரத்தில் வேறு எதுவும் சொல்லவில்லை. அப்போது அவர் அடிமை பெண் திரைப்படத்தை எடுத்து கொண்டிருந்தார். அந்த படத்திற்கான பாடல் கம்போசிங்கின் போது எம்.ஜி.ஆர். சார் இசை அமைப்பாளரிடம், நான் ஒரு பையனோட குரலை கேட்டேன், அவன் உங்ககிட்ட தெலுங்குல பாடியிருக்கானா என்று கேட்டார். அதற்கு அந்த இசை அமைப்பாளர், ஆமா சார், என்னோட ஒரு படத்துல பாடியிருக்கான், அந்த பையன் நல்லா பாடுறான் என்று பதிலளித்தார். ஒருவேளை அந்த இசையமைப்பாளர், இந்த பாடல் கொஞ்சம் கஷ்டமானது, அவனுக்கு வேணாம்னா வேற ஏதாச்சும் எளிமையான பாடலை கொடுக்கலாம் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாலும் கூட எனக்கு கிடைத்த அந்த பொன்னான வாய்ப்பு கை நழுவி போயிருக்கும். அவர் அப்படி சொல்லாமல், நல்லா இருக்கும் சார், அவனுக்கு கொஞ்சம் ரிகர்சல் கொடுத்தா அந்த பையன் அதை அழகா பாடிடுவான் என்று கூறினார். அதன் பிறகு எம்.ஜி.ஆர். சார் உங்களை வரச் சொல்றார் என்ற தகவல் எனக்கு வந்து சேர்ந்தது என்று கூறியுள்ளார். நேயர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்திய சினிமாவில் பல ஹிட் பாடல்களை கொடுத்துள்ள பாடகர் எஸ்.பி. பாலசுப்ரமணியனின் உங்களுக்கு பிடித்த பாடல் எந்த பாடல் என்பதை மறக்காமல் கீழே கமெண்டில் கமெண்ட் செய்யுங்கள். அதேபோல் எம்.ஜி.ஆர். நடித்த படங்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்தமான படம் எது என்பதையும் மறக்காமல் கீழே கமெண்டில் கமெண்ட் செய்யுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா ரகசியங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் உடனடியாக நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.